அப்பா அம்மாவை தனியா வாடகை வீட்டுல வச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தனி கொடுத்தன இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, சின்ன தம்பி வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா கூட தாங்க இருக்கான். அண்ணன் தம்பி எல்லாருமே தனித்தனியா இருக்கிற வரைக்கும் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. வானத்தை போல படம் மாதிரி ஒன்னா வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தந்தி சிரிச்சு போயிடும். ஏங்க நான் சொல்றது கரெக்ட் தானே? அண்ணன் தம்பிங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தூரமா இருந்தா கூட வாழ்க்கையில சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்துருவாங்க. பட் பக்கமா வாழ்ந்து காட்டுற அப்படி சொல்லி போனாலே பிரச்சனை தாங்க. என்னைக்குமே அண்ணன் தம்பி தூரமா இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் மரியாதை. எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கிறது மட்டும் தான் நல்லது. இது நிறைய பேர் வாழ்க்கையில உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ என் சின்ன தம்பி எங்க அப்பா அம்மா கூட தாங்க இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்க முடியாது. என் சின்ன தம்பி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து என் கூடயே வச்சுக்கலாம்னு இருக்காங்க. இப்ப புரிஞ்சதா அப்பா அம்மா ஏன் தனியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி? ஓகே, நான் சொன்ன விஷயம் கரெக்டா தப்பா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. வந்தது எப்பவும் போல ப்ரௌனி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரௌனி ஆர்டர்ஸ்க்கு எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி, வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனி ஃப்ரீ டெலிவரி போயிட்டு இருக்குங்க. கொரியர் சார்ஜ் வாங்குறது இல்ல. ஓகே, இதே போல சூப்பரான வீடியோஸ்ல டெய்லி சந்திக்கலாம். ஓகே, பை.